ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பால் ஆடையிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறது, வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் எடுக்கிறது, இதையெல்லாம் இந்த வீடியோவில் A to Z கிளியராக நான் சொல்லியிருக்கேங்க. இந்த நெய் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப மணமாக, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி பால் ஆடையிலேருந்து செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பால்லேருந்து ஆடையை எடுத்துக்கலாங்க. இந்த பால் நைட்டே நான் காய்ச்சி வச்சுட்டேன். காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணுங்க. நான் நைட்டு வச்சுட்டு காலையில் இப்போது அந்த ஆடையை எடுக்கிறேங்க. எவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்க போய் நமக்கு திக்காக கிடைக்குதுங்க. இது வெளியில் இருந்தால் இந்த அளவு திக்காக நமக்கு ஆடை கிடைக்காதுங்க. இந்த பால் பசும்பாலுங்க, ஆவின் பால் கிடையாது, பசும்பால். அதனால் நமக்கு ஆடை நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ ஒரு நாள் எடுத்த ஆடை அதுங்க. நான் இதே மாதிரி 10-15 நாள் ஆடை எடுத்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க. ஆடை எல்லாத்தையும் அப்படி கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன். இதில் மோர் எதுவுமே நான் விட மாட்டேன். ஆடையை மட்டும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சு வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம மிக்சியில் அடிக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஐஸாட்ட ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அதை அடிக்க முடியாது நம்மளால். அதனால் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கூட வெளியே வச்சிடலாம். இப்போ இந்த ஆடையெல்லாம் ஜாரில் போட்டு இதில் 1 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம இப்போ மிக்சியில் 1 நிமிஷம் அடித்து எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வெண்ணெய் எடுத்துடலாம். இப்போ ஒரு தடவை நான் அடித்து எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள், எந்த அளவுக்கு குழுன்னு மாவு பதத்தில் இருக்குது. இன்னும் 1 கிளாஸ் தண்ணி விட்டு 1 நிமிஷம் இதே மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வரலாம். ஒரு 3 தடவைங்க. இப்போ ஒரு தடவை அடித்தாச்சு, இன்னும் 2 தடவை 1 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம அடிக்கணும். இப்போ பாருங்கள், 2வது தடவை 1 கிளாஸ் தண்ணி விட்டு அடித்தோம். இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் 1 கிளாஸ் தண்ணி விட்டு, ஒரு சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ் போதும் விட்டு இன்னும் 1 நிமிஷம் அடித்து எடுக்கிறப்போ வெண்ணெய் நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க. ஈஸியாக நம்ம இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெண்ணெய் எடுக்கிறது. இதில் தயிர் விடணும், ஐஸ் கியூப் போடணும் சில பேர் சொல்லுவாங்க. நான் எதுவுமே போட மாட்டேன். இந்த முறையில் தான் நான் எப்போவும் வெண்ணெய் எடுத்து நெய்யாக காய்ச்சி எடுப்பேன். இப்போ இது நம்ம ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம இந்த வெண்ணெயெல்லாம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு உள்ளே போட்டுடலாம். எல்லா வெண்ணெயும் இந்த மாதிரி எடுத்து இந்த தண்ணியில் போட்டு இந்த தண்ணியில் நல்லா பிசைஞ்சு கழுவணுங்க வெண்ணெயை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பால் உள்ளே இருக்கும். அதனால் எல்லா வெண்ணெயும் போட்டுட்டு நல்லா கையால் பிசைஞ்சு கழுவுங்க. தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மாறும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு மாறுது பாருங்கள். நம்ம அப்படி பிசைஞ்சு கழுவாமல் போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய கப்பி தட்டுங்க, வேஸ்ட்டு நிறைய வரும். அதனால தான் நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்ணெயை நல்லா தண்ணியிலிருந்து வடிகட்டி போடலாம். அதுக்கு கடாய் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, அகலமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வெண்ணெய் பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்துக்கிட்டு அதில் வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு உருக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வீட்டிலே செய்கிறப்போ அந்த நெய்யோட மனம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் செஞ்சு பார்த்து நெய் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டோம் அப்படின்னா எல்லாமே உருகி வந்துருச்சு பாருங்கள். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல்லுமே இப்போ உருகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல். அடியில் பிறகு கொஞ்சம் கருப்பாக ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா கட்டிப்பட்டு வந்துருச்சு. இப்போது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சைடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி கிளறி விட்றப்போ நெய் விழ ஆரம்பிச்சிரும். பாருங்கள் நெய் விழ ஆரம்பிச்சிருச்சு, அப்படி உருகி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அடியில் மாவு மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கிட்டு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா சைடில் உள்ள நெய்யெல்லாம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நடுவில் அப்படி வெள்ளையாக மாவு மாதிரி இருக்கும். அதனால் மீடியமில் வச்சுக்கிட்டு நம்ம அப்படி கிளறி விட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் நல்லாவே நெய் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நடுவில் மாவு மாதிரி தெரியுது பாருங்கள். அதை அப்படி எடுத்து விட்டு
நீங்கள் கிளறி விட்டு தான் அதை வைக்கணும். இப்போ ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா சைடெல்லாம் நெய் நல்லா விழுந்துருச்சு, நடுவில் மட்டும் மாவாட்டம் இருக்குது. சிம்மில் வச்சேவும் நல்லா அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கிளறி விட்டுருங்க. எல்லாம் சமமாக நமக்கு கொதிக்கும். இந்த மாதிரி செய்கிறப்போ நெய் நல்ல மணமாக இருக்குங்க. சிம்மில் வச்சு அந்த வெள்ளையாக இருக்கிறது சுத்தமாக இருக்கக்கூடாது. எல்லாமே நல்ல கலர் லைட் எல்லோயிஸாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். இப்படி எடுத்து அடியில் பார்க்கணும், அந்த மாவு மாதிரி தங்கவே கூடாது. அப்படி தங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு நெய் வந்து ஒரு வாரத்துக்கு பரவாயில்ல நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கவனித்து அடியில் மாவு மாதிரி தங்குச்சுன்னா எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த இதெல்லாம் கரைஞ்சி வந்துடும். இப்போ இல்லை பாருங்கள், மாவு மாதிரி இல்லை, ஒன்றுமே இல்லை பாருங்கள். நல்லா நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா நெய்யும் சேர்ந்து. நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் அடியில் மாவு மாதிரி தங்கலை. இது இந்த பாருங்கள் இப்படி நுரக்கட்டி நல்லா மூடி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு, எங்கேயுமே அந்த ஒயிட்டாக கீழே தங்கலைங்க. ஒரு கருவேப்பிலை அப்படியே ஆர்க்கோடு அப்படி போட்டுருவோம். போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயும் கொஞ்சம் கிளறி விடலாம். ஏன்னா கருவேப்பிலை ஈரப்பதம் இருக்குது பாருங்க, அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி நல்ல மணமாக இருக்குங்க. இப்படி இதை வச்சு நம்ம ஆற விட்டுறலாம். லைட்டாக அடியில் அந்த வேஸ்ட்டெல்லாம் அப்படியே வடிகட்டணுங்க. அதனால் கொஞ்ச நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே அடியில் தங்கிக்கும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு நெய் நமக்கு நல்லா சுத்தமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷமாக அதை ஆற விட்டுட்டேன். பாருங்கள் அடியிலெல்லாம் அந்த வேஸ்ட்டெல்லாம் தங்கிக்கிச்சு, மேலே நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்தில் சில்வர் வடிகட்டி வச்சு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸ்டவ்வும் நல்லா கடாயும் நல்லா ஆறிடுச்சிங்க. 10 நிமிஷம் ஆகுது இல்லையா, லைட் சூடு தான் இருக்குது. மெதுவாக அப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம். அந்த வேஸ்ட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃபுல்லுமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அடியில் இப்படி வர்றப்போ அப்படி வச்சிடலாம். இதுக்கு மேலே ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அந்த வேஸ்ட்டும் கீழே இறங்கிடும். நமக்கு நெய் வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தெரியும். அதனால் அதை அப்படியே கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு இந்த கடாயை வந்து கொஞ்சம் சாய்ச்சி வச்சிடணுங்க. சாய்ச்சி வைக்கிறப்போ லைட்டாக சாய்ச்சி வைக்கிறப்போ உங்களுக்கு நெய்யெல்லாம் அப்படியே சைடில் வந்துடும். அப்போ அதை வந்து இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கீழே இறங்கி இங்கே ஸ்டோர் ஆயிரும். அப்போ நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் அருமையான நெய் ரெடி ஆயிடுச்சுங்க.